for all of you. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் குமுத் ரைட் சைடு இருக்காரு, டாக்டர் ஸ்ரீனிவாஸ் லெஃப்ட் சைடு இருக்காரு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கல்லீரல் இருக்கு, கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங் இருக்கு. மொத்தம் இந்த காமனா இந்த 4 ஆர்கன் தான் ரொட்டீனா பண்றோம். கல்லீரல் கிட்னிக்கும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல் கிட்னி 2 வகையா டொனேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து உயிரோடு இருக்கிறவங்க கிட்டயே ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்து கொடுக்கலாம். கல்லீரல் பாத்தீங்கன்னா பாதி கல்லீரல் கட் பண்ணி பாதி லிவரை கட் பண்ணி கூட டொனேட் பண்ணலாம். ஆனா ஹார்ட் அண்ட் லங் பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவங்க வந்து 2 ஆர்கனும் எடுக்க முடியாது. அதனால இந்த ஆபரேஷனுக்கு நம்ம 100% ஒரு உயிர் இழந்தவங்க, அதாவது கெடாத டொனேஷன் சொல்லுவோம், அதாவது பிரைன் டெத் டொனேஷன் சொல்லுவோம், அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் இது எடுக்க முடியும். ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு 12 to 16 ஹவர்ஸ்க்குள்ள ரஃபா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரஃபா ஒரு எஸ்டிமேட் பண்ண பார்ப்போம். எத்தனை பேர் தேவை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு? ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருந்தா போதும், 15 பேர் இருந்தா போதும். ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எத்தனை பேர் ரஃபா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பார்ப்போம். சும்மா நம்பர் சொல்லுங்க. 20. நெக்ஸ்ட் கெஸ். 22. ஓகே, நானே சொல்லிடுறேன். Thousands of people, thousands. I'm actually quoting less number. I'll tell you why. Normally இப்ப இந்த லங்னா மத்த ஊர்ல தான் இருக்கும். பெங்களூர்ல இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், ஏதோ ஒரு சிட்டில இருக்கும். அந்த லங் வந்து சென்னைக்கு வரணும். ஓகேவா? அதுக்கு அந்த ஊர்ல ஒரு சர்ஜிக்கல் டீம் ஃபுல்லா ஆபரேட் பண்ணும். அதுல வந்து ஒரு 20 to 30 people இருப்பாங்க அந்த ஊர்ல மட்டும். இது எல்லாமே கிரீன் கார்டு, 100% கிரீன் கார்டு. ஏன்னா லிவர்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கிட்னில வெயிட் பண்ணலாம். ஹார்ட் அண்ட் லங் வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஆபரேஷனே பண்ணி முடிச்சிடணும். அந்த ஆர்கன் சென்னைக்கு வந்து the operation how many hours, Dr. Kumar, within how many hours you have to finish the surgery? What's the point is your time for heart and lung? Heart's ideally 4 hours, but we sometimes extend it. Lungs are a little bit more resilient and we can extend that a bit more. அதாவது நீங்க பெங்களூர்ல ஒரு ஆர்கனை எடுத்தீங்கன்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள ஆபரேஷனை முடிக்கணும். அப்பனா how many people in the Bangalore road will help? How many police officers will help? How many people on the road will help? They have to stop the car for how many hours? சென்னை லேண்ட் ஆகி அது ஒரு ஃபிளைட் கொண்டு வந்து அங்க அடுத்தடுத்து மெட்ரோவோ அதுல ஒரு பீப்புள், எல்லாமே கிரீன் கார்டு. நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா thousands and people of இதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. நான் சொல்றேன். சோ இதுல வந்து மொத்தம் 4 I have to thank 4 people here. ஒன்னு வந்து family. It's not an easy decision because many of the potential donors who have just died now, I think they are all going very different time. நம்ம உட்கார்ந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த டைம்ல வந்து டொனேஷன் பண்றதுக்கு டிசிஷன் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. The whole process for somebody is alive today only because of the donor family. A big thanks to the donor family. All of us should be thankful to the donor. I'm sorry, it's just talking again. Donor family. Third வந்து patients themselves. Maybe some of them can tell you the story. How many months they'll be struggling at home, and then how many months they'll be in the ICU before transplant. ஒரு சில பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மாச கணக்கா எக்கோ மிஷின்ல இருக்கணும், 2 மாசம் 3 மாசம். அத ஃபேமிலி யோசிச்சு முடிப்பாங்க how much they have to support, and then lung transplant. அதுக்கப்புறமும் ஐசியூல இருந்து வீட்டுல ரெக்கவர் ஆகுது வந்து ஒரு எவரெஸ்ட்ல ஏறுற மாதிரி தான். இப்ப ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எவரெஸ்ட்ல ஏறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு ஏறணுமோ அதை விட டஃப் ஜாப் தான் ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ட் அந்த அளவுக்கு அண்டர்கோ பண்ணுவாங்க. I want to listen to the story of people. I want you to listen. The fourth is the team which is performing the procedure. Dr. Kumar, Dr. Srinivas, the whole team, not only the surgical team, the intensive care team, anesthesia team, nursing, technicians, எல்லாருமே இன்வால்வ் பண்ணிருக்கோம். அது இல்லாம பப்ளிக், police officials, general public, there are so many people are getting involved. This is the story behind just one transplant. That's the effort puts. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நீங்க என்ன மெசேஜ் நீங்க எடுத்து போகணும்னா ஆர்கன் டொனேஷன் ப்ரொமோஷன் இதுல இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷனே இந்தியாவிலே கிடையாது. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது லங் ஃபெயிலியரா ஹார்ட் ஃபெயிலியரா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு they have to die அல்லது they have to go to abroad, UK போகணும், சிங்கப்பூர் போகணும், சம் கண்ட்ரில போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்லயே சென்னையிலேயே இந்த ஆப்ஷன் இருக்கு. ஈவன் ஐ கேன் ஸ்டார்ட் வித் டாக்டர் குமுத். You worked in UK, you worked in Australia, now back to India. Can you just briefly share your experience on, quickly, in 2-3 minutes, your background, what have you done so far? So, the main difference is obviously the healthcare system. So, where I worked first in the United Kingdom and Australia, of course, it is all part of the National Health Service. So, there's no obligation on patients to have to pay for anything. It all works. And transplant centers for heart and lung and cadaveric donated organs, which to me are national resources, are therefore only utilized in government and public hospitals. But in countries like this, so States and here, there's insurance, there are corporates and so on. But it's the corporates in India, particularly Chennai, it still remains the capital of medical care. I've worked across from Delhi, Haryana to all the way down here, and I can assure you that the colleagues, the medicine that's practiced is much more likely to what I was doing abroad here than elsewhere in India. And so in this very difficult circumstances, it's already been said, Transplant, the Tamil Nadu government's regulatory authority for tissue and organ transplant, has been exceptionally mature in evolving organ donation. It remains Tamil Nadu the main donation state across India, and has been that for many, many years. And it is only by virtue of that and the way that is communicated to the community and their willingness to donate that's reflecting in so many sick patients getting a second chance in life. And we are in the middle facilitating that process, and we're extremely proud and thankful for its ecosystem as mature as this. Thank you so much, Dr. Kumar, for sharing. I just want to start with Dr. Srinivas. Can you bring in one of your patients, Dr. Srinivas? I just want to undergo, what's the journey they go through, actually, how difficult it is. Which patient, can we ask one of the recipients who underwent a lung transplant? I want to start with them to say, how did you find them to have issue? How did you decide that they will need a transplant? Transplant பண்றதுக்கு முன்னாடி ஐசியூல இருந்தாங்களா? அந்த பாத் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. Can you, I just wanted to bring them here. ஒவ்வொரு டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரு யூனிக் ஜர்னி, ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ஃபைட், அண்ட் so every patient, some of our patients are here, will have a very challenging and story to tell, and to definitely take everyone's help, but overall also what the message that I want to, one is definitely donation பத்தி பேசிருக்காங்க. You need to use in the opportunity donation or awareness, donation or numbers, and definitely ஒரு important thing வந்து heart and lung ஓட importance. நம்ம வெறும் லைவ் பண்ண முடியாது, definitely வந்து brain dead people தான் donate பண்ண முடியும். So donation பண்றவங்க conditional donation இல்லாம heart and lung சேர்த்து தயவு செய்து டொனேஷனுக்கு கன்சிடர் பண்ணணும். அப்பதான் எங்களோட பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றவங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து இன்னும் புண்ணியமா இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றது, இப்போ இவந்தோ நம்ம வந்து எக்மோ அதை பத்திலாம் பேசி ஒரு டிஃபிகல்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லி, பட் ஏர்லி ரெஃபரல் ஏற்கனவே குமுத் சார் பேசியிருக்காரு. ஏர்லியரா நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை பத்தி யோசிச்சோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு ரைட் ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை பண்ணிட்டோம்னா ரெக்கவரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ மேபி even do you want to ஒருத்தர் யாராவது பேஷண்ட் we have Raja. I think Raja you should. உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவில்லாத சூழ்நிலையில் வானகரம் அப்பல்லோவில் அட்மிட் ஆனேன். அதுக்கு நல்லா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். வானகரம் அப்பல்லோவில் எடுத்த உடனே எனக்கு முதல்ல போய் பதிவு பண்ணுங்க, டாக்டர் என்ன போய் பாருங்க, மெயின் அப்பல்லோ கிரீன்ஸ் ரோட் போங்க அப்படின்னு எனக்கு அங்கே சொன்னாங்க. உடனே என்னுடைய டாக்டரும் என் சன்னும் உடனே இங்கே வந்து பார்த்தாங்க. அப்போ பார்த்த பொழுது ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க நீங்க இப்ப நல்லா நடக்கிறீங்க, நடக்கிறது என்ன சார், ஒரு ½ an hour ஆகும் 10 அடி எடுத்து வைக்கிறது, மூச்சு திணற அவ்வளோ மூச்சு திணற. உண்மையிலே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கடவுளை விட மேல நினைக்கணும். ஏன்னா அது என்ன காரணம்னா அவங்க வந்து செத்து போன ஒரு உடம்பை திருப்பி கொண்டு வர்றாங்க. உயிருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை கோடி செலவு போனாலும் உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா செலவு பண்றோன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அதை நம்ம கருத்துக்கணுமா அந்த உயிரை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மணி நேரம் ஆப்ரேஷன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 12 மணி நேரம் ஃபுல்லாவே அதிலேயே கண்ணு கருத்துமா நம்மளை பார்த்து உயிரை உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே இந்த அப்போலோ பெருமையாக சொல்லவில்லை,
நான் அனுபவித்ததை சொல்கிறேன். 7 மாதம் நான் என்னுடைய அட்மிஷன்ல இருந்தேன். எனக்கு லென்ஸ் கிடைச்சது வந்து ஒரு 3 மாசம். நான் 6 மாசத்துல 5 மாசம் அதுக்கப்புறம் தான் லென்ஸ் கிடைச்சது. அது எனக்கு அதிர்ஷ்டம். ஆந்திர மாநிலத்துல ஒருத்தர் பைக் ஆக்சிடென்ட்ல இதானாரு. அந்த அது எப்படின்னா சினிமா படத்துல வர்ற மாதிரி வந்தது. அந்த வீடியோவை நான் பார்த்த உடனே அசந்துட்டேன். அப்படியே என்னன்னா டிராபிக் சார் சொன்ன மாதிரி 1000க்கும் மேற்பட்டவர்கள் இது கஷ்டப்பட்டாதான் இந்த லெங்கை வந்து அப்போலோ கொண்டாந்து சேர்க்க முடியும். அது தமிழ்நாடு அரசுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அவங்க அந்த பாதுகாப்பை கொடுத்து வழி நெடுக நமக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து அந்த வண்டி வருது. உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சார் சொன்ன மாதிரி 2 டாக்டருமே எனக்கு தெரியும். கடுமையா பேசுறதுல பேசுவாங்க, அன்போட நம்ம கவனிப்பாங்க. என்ன உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, என்ன ஏது. இன்னைக்கு நான் வந்து 3 மாசத்துல நடந்து வந்திருக்கேன். இப்போ 3 மாசம் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகி. நேற்று ஒரு செக்அப் பண்ணேன். இன்னைக்கு இது பேர் இருக்குன்னு சொன்னாங்க ப்ரெஸ் மீட்டு. அதில் கலந்துக்கணுன்ற நானே சொன்னேன் சார்கிட்ட, சார் நான் கலந்துக்கிறேன்ட்டு. அதில் குமன் சார் வந்து என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க. இந்த நகம் இதெல்லாம், ஏன்னா 7 மாசம் பெட்ல இருந்ததுனால நகம் இதெல்லாம் வந்து தலைமுடிலாம் அதிகமாக. உடனே திருப்பதி கட்டுன்னு பிரகாஷ் சார், இதெல்லாம் மறக்கவே முடியாது எனக்கு. பிரசாத் சார், பிரகாஷ் சார், இந்த ஹோல் டீமுமே வந்து அவ்வளோ பணியோட செஞ்சாங்க. இந்த நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. துடைக்கிறது, நம்மளை குளிப்பாட்டுறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அது மாதிரி வார்ட் பாய்ஸ் அவங்களும் வந்து நல்ல ஹெல்ப். ஹாஸ்பிட்டலில் பார்த்தா டோட்டல் எல்லாமே நம்ம உடம்புக்காக கொடுக்கக்கூடிய சாப்பாட்டில் அரை உப்பு கொடுக்கணும். நான் வெந்தய கஞ்சி தான் சார் சாப்பிட்டேன். நம்ம அப்போலோவில் எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க வெந்தய கஞ்சி. அத்தனை பொண்ணும் எதுவுமே செப்டிக் ஆகாம எனக்கு குணமாயிருக்கு. ஒரு இடத்துல கூட எனக்கு சீடோ இல்லை ஏதாவது செப்டிக் ஆக்ஷன் இல்லை. உண்மையான விஷயம் அதுதான். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நெய்வேலியை சார்ந்தவன். நான் நெய்வேலி NRC இந்தியா லிமிடெட்ல நான் ஒர்க் பண்றேன். எங்களுடைய நிறுவனமும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதையும் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி சொல்றேன். அப்போலோ அந்த லங் அண்ட் ஹார்ட் அண்ட் லங் அண்ட் குரூப்புக்கு நிச்சயமாக பாதம் தொட்டு வணங்க வேண்டும். நம்ம உயிரை காவந்து பண்றது, எத்தனை உயிரை காவந்து பண்றாங்க அவங்க. சார் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சார் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவைன்னா அன்பு தான். ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருப்பீங்க. அன்போட வந்து 2 டாக்டருமே அன்பா தான் பேசுவாங்க, எல்லா டாக்டர்ஸுமே அன்பா தான் பேசுவாங்க. இது நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரியே இல்லை. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்க்கிறேன். ஹாஸ்பிட்டலாவே பார்க்கல, அப்படிதான் இருந்தேன். ஏன்னா நான் அதிக மாசம் இருந்ததுனால சொல்றேன். அதனால முதுகுல ஒரு சின்ன புண்ணு கூட இல்லை. எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஒரு சின்ன புண்ணு கூட எனக்கு வரல. என்ன சொல்லுவாங்க, பெட்ல படுத்து 1 மாசம் இருந்தா புண்ணு வந்துடும். அது வரல இதுவரை. அது 2 டாக்டருக்கும் டீமுக்கும் நான் நன்றியை சொல்றேன். ஒவ்வொரு டைமும் எனக்கு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆர்ச்சி கேட்டை விட்டு வெளியில, நெய்வேலியில இருந்து ஆர்ச்சி கேட்டை, ஆர்ச்சி ஒன்று பார்த்துருப்பீங்க பஸ்ல போகும்போது, அந்த ஆர்ச்சி கேட்டை வெளியில வரும்போது ஆம்புலன்ஸ்ல நினைச்சேன் திருப்பி நம்ம நெய்வேலிக்கு வருவோமான்னு. அது வர வச்ச இந்த டாக்டர் ஸ்டீமுக்கு நன்றி சொல்லி, தேங்க்யூ so much. நன்றி சொல்லி பாராட்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா மூச்சு விட எனக்கு கஷ்டமா இருந்தது, நான் வாடகை போனேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நிறைய பேஷண்ட்ஸ்க்கு லங்ல ப்ராப்ளம் இருக்கலாம். எந்த பேஷண்ட் வந்து இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் டீமுக்கு ஒரு ரெஃபரல் கொடுக்கணும், அந்த டாக்டர்ஸோ எப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவோம்? ஏன்னா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜெனரல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, பல்மனாலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எப்போ வந்து உங்ககிட்ட வரணும், எந்த சிம்டம் இருக்கும்போது உங்ககிட்ட வரணும்? ஸோ இதுதான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க அந்த சொல்ல விரும்புறது. அதாவது இப்போ நுரையீரல் வியாதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நம்ம மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் முயற்சி. நம்ம எந்த கரெக்டான டயக்னோஸ் பண்ணி மருந்து மாத்திரையை அப்ராப்ரியேட்டா எடுத்து அதை மீறியும் நம்மளுக்கு நுரையீரல் வியாதி ப்ரோக்ரெசிவா இருக்கு, மேற்கொண்டு மோசமாகுது, மருந்து மாத்திரைக்கு கண்ட்ரோல்ல வரல. அப்படி எந்த மாதிரியான வியாதியில இது யூஸ்வலா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் சுருக்க வியாதி, ILD அப்படின்னு சொல்றது. இந்த ILD ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு மீறி ட்ரீட்மெண்ட் மீறி ப்ரோக்ரெசிவா இருக்கு. அந்த கட்டத்துல அவங்க ஆக்சிஜன் ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோக்ரெசிவா இருக்கு, நம்ம மேக்ஸிமம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணோம், அது மீறி ப்ரோக்ரெசிவா இருக்குன்னா அதுதான் கரெக்டான கட்டம். ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஒரு 10 லிட்டர் ஆக்சிஜனுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம். நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்க வேண்டியதா இருக்கும், டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்கும் போதே ஆர்கன் உறுப்புக்காக வெயிட் பண்ணணும், அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, 4 மாசம் 5 மாசம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதா இருக்கும். இதே இல்லாம நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்ல கன்சிடர் பண்ணும் போது வீட்டுல இருந்து நம்ம நடந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிட்டோம்னா ரெக்கவரி ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
ரெண்டு லெவல்லையும் pulmonologist லெவல்லையும் இம்பார்ட்டன்ட், பேஷண்ட் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட். Thank you. Lung transplant, there are many ways of doing lung transplant. It's a single lung, sometimes you remove both lungs. Can you just briefly talk about how do you perform the surgery, how complex it is? Sure. So what we do in terms of lung transplant as to whether you need a single lung, a double lung, or a combined heart lung depends really on the disease process that the patients have. So if it is a non-infective disease, then, and depending on your age, and if you're over probably 60 years old or more than that, then you can often have a single lung transplant, particularly if you're worsening on the wait list, and that will expedite, you will have a lower risk surgery, and the prognosis is the same. Younger patients, of course, than that, and for infective causes, will need bilateral lung transplant. And ILD, for many, when it's very progressive, we typically try and do double lung transplant for most patients, but single where it's only possible to try and reduce the risk and make sure we give them a very good afterlife. Now, the other issue is with heart lung. So many patients have diseases, primarily of heart or the lung, which then damages the other organ. So both are failing, and therefore both need to be replaced. And this is typically in younger patients with congenital heart disease or other patients from lung disease called primary hypertension, which is raised blood pressure in your lung arteries. So these two groups are the ones that need the heart-lung combined transplant, which is a bit more complicated. And we do that, these transplants, so a heart lung is done through the middle of the chest, a single lung is done through one side, the bilateral lung, typically we do it by opening across the chest, but depending on the patient's status and how early they've been referred, then we might just do away with just small incisions and replace both lungs through much smaller and millimeter access, if you will, procedures. Thank you, Dr. Murthy. Can you bring in one of your other patients, please? Can I have one more chair? Senthil. Senthil, எங்களோட one of our most challenging patients. Challenging ECMO. And ECMOல நம்ம பண்ணும்போது ஈவன் தோ மேல சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வரல, எவ்வளவுதான் நம்ம வந்து அதுக்குன்னு நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் பண்றோம், நர்சிங் கேர்ல இருந்து எல்லாம், பெட் சோர் வரக்கூடாது, இந்த லைன்ல இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் நம்ம பண்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம். லாங்கர் நம்ம எக்மோல இருக்கமோ the higher the chance of infection. So Senthilக்கு one of our biggest challenges was infections. இந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் வந்தது, he was even more challenging. So அவரோட ஜர்னி he will share with you. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? நான் தமிழ் சார், கிருஷ்ணகிரி. என்ன நினைச்சு உங்களுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி? எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சார். அதாவது எனக்கு ரொமடாய்டு வந்து முடக்குவாதம் வந்ததுனால பிளட்ல கலந்துருச்சு, அதனால நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது. ரொம்ப நாள் எனக்கும் தெரியல. நான் எங்கேயோ தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது, மணிப்பாலில் பார்க்கும்போது நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது சொன்னேன். அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு அப்புறமா அங்கேருந்து ராயல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்து ரொம்ப நாள் மூச்சு வாங்கிட்டே இருந்தது, என்னால் நடக்க முடியல, ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறமா தான் அங்கேருந்து சரி காலை வலிக்கு அப்போலாவுக்கு ரெஃபர் பண்ண சொன்னாங்க. அங்கே வந்து அப்புறமா தான் சரி சார் குமுதன் சார் வந்து பார்த்து உடனே லங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே எனக்கு லங்கு உடனே கிடைச்சிது, ஒரு 15 நாளுக்கும் கிடைச்சிது. கிடைச்சா அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு அதுக்கு முன்னே வந்து கான்செப்ட் இருந்துச்சு. லங்கை வந்து நுரையீரல் வந்து சுவாசிக்க முடியாமல் எக்மோ கல்வி வச்சுருந்தாங்க. எக்மோ கல்வி வந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்புறமா நம்ம நாள் இருந்து குணமாயி நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். குணமானதுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க எக்மோ பண்றீங்க, இன்னொருத்தருக்கு எக்மோ பண்ணல, எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஒரு பேஷண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எக்மோ? ஏன்னா ஒரு சிலருக்கு அவருக்கு லக்கில ஒரு 15 டேஸ்லேயே கிடைச்சிச்சு, 6 months ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். எப்போ டிசைட் பண்ணுவீங்க எக்மோ வேணுட்டு? மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஒரு பேஷண்ட் எக்மோ இருக்கலாம்? ஸோ ரெண்டு செப்பரேட் விஷயம். ஒன்று எப்படி டிசைட் பண்ணுறோம் நம்ம எக்மோ தேவைப்படுது அப்படின்ட்டு. எக்மோ தேவை வந்து லங்ஸோட ஃபெயிலியர் அவ்வளோ சிவியராகி அவங்களுக்கு ஆக்சிஜனோ
இல்ல வென்டிலேட்டர் கருவி மூலியமா அவங்களோட ரத்தத்துல ஆக்சிஜனை கலக்க முடியல நம்மளால அப்படின்னா அதுக்கு மீறி அதுக்கு மேல ஆர்டிபிஷியல் லங்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பகுதி. உங்க லங்ஸ் சுத்தமா வேலை செய்யலாம், 5% கூட வேலை செய்யல அப்படின்னா நம்ம ஆர்டிபிஷியல் லங்ஸ் தேவைப்படுது. அந்த ஆர்டிபிஷியல் லங்ஸ் தான் நம்ம எக்மோ கருவியை இந்த டைம்ல பயன்படுத்துறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலாவே டிரான்ஸ்பிளான்ட் ஆக்சிஜன்ல இருக்கும் போதே பண்ணிக்கிறது. ஏன்னா இப்ப எக்மோ கருவியில இருக்கும் போதுன்னா அப்ப நம்ம எக்மோ போட்டு டிரான்ஸ்பிளான்ட் அப்புறம் தான் நம்ம ஐசியூ விட்டு வெளியில வர முடியும் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஐசியூல இருந்து நம்ம லங்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு நாள் எக்மோட இருக்கும் போதும் எக்மோட காம்ப்ளிகேஷன்ஸ், இன்ஃபெக்ஷனோ இல்லை ப்ளீடிங்கோ அந்த ரிஸ்கோட இதை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ எவ்வளவு நாள் நம்ம எக்மோல வச்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு அப்பர் லிமிட் இல்லை. இது அப்பர் லிமிட் காம்ப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ லாங்கஸ்ட் பாத்தீங்கன்னா 4 மாசம் 5 மாசத்துலயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஷார்டஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஆர் ஷார்டஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் 6 நாள்லயே ஆக்சுவலா எக்மோ போட்ட 6 நாள்ல லங் கிடைச்சிருக்கு.